நவநாளின் இரண்டாம் நாள். மகா புதுமை களஞ்சியமாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, வரப்பிரசாதத்தின் கரை காணாத சமுத்திரமே, ஆகாயத்துலவும் நட்சத்திரங்களை கிரீடமாக சூடிய ராக்கினியே, நீர் மலடியாயிருந்த பாக்கியவதியாகிய அத்திஸ்த அன்னம்மாளின் உதிரத்தில் தெய்வ கிருபையால் நீர் ஜென்ம மாசனுகாது உட்பவித்து அமலோற்பவி என்றும் நாம அலங்காரத்தினால் சர்வலோகத்திலும் பிரகாசிக்கின்றீரே. மாதாவே, புதுமை குறிப்பிடமாகிய நீர் புண்ணிய வாட்டியாகிய வந்தியின் வயிற்றில் உட்பவித்ததை எண்ணுகையில் சர்வேஸ்வரன் உண்மை புதுமை கரசி என்று காட்டும் பொருட்டாய் செய்த மகா புதுமை என்று எண்ணி துதிக்கிறோம். நல்ல தாயாரே, சர்ப்ப வடிவம் கொண்ட பேயின் மாயைக்குள் அகப்பட்ட ஏவையின் மக்கள் என்னும் பாவிகளாகிய எங்களிடத்தில் மோட்ச பேரின்பத்திற்கு இன்றியமையாததன நன்மைகள் உட்பவிக்க கிருபை பாவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டெடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அத்திஸ்த தமத்திருத்தமா இருக்கிற சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வலோக சராசரங்களையும் படைக்கும் முன்னமே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீயை உமிழ்ந்து தீக்குணங்களை ஓயாது செய்கின்ற ஆதி சர்ப்பத்தின் தலையை நொறுக்கி ரசித்த திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குளிர்ந்த நிலவை கொடியும் சந்திரனை பாதத்தாமரையால் மிதித்தொழுகும் திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடர்ந்த இரலை நீக்கும் செஞ்சுடராகி ஆயிரம் கதிரோனை ஆடையாக தெரித்தலங்கும் திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 விண்மீன்களை திருமுடியின் மகுடமாய் சூடியிலங்கும் திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பைசா சகனங்கள் நடுங்கி பதுங்கும் பரிசுத்த நாம அலங்காரியாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 63 மகுடாதிபதிகளின் குலவிளக்காய் விளங்கும் திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழம்புரி உதிர்த்த விண்முத்தை பார்க்கிலும் மகா அலங்காரம் பொருந்திய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் முழுவதும் போற்றும் அருணனாகிய சுவாமிக்கு முன் தோன்றும் உதய தாரகையாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல வரப்பிரசாதங்களும் அழிந்த சம்பூர்ண அலங்காரியாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசனின் திருமுடியில் துலங்கிய ஜீவரத்னமாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரிய தத்தத்தினால் பூரணமானவளே வாழ்க என்று பிரபல தேவதூதனால் வாழ்த்தி துதிக்கப்பட்ட திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக பாதாள லோகம் என்னும் திரிலோகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனை திருவுதரத்தில் அடக்கி தாங்கிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொடுங்கோலனாகிய ஏரோதரசனின் கொலை பாதகத்திற்கு அஞ்சி குழந்தையாயிருந்த உலக ரட்சகரை எகிப்து ராஜ்யத்திற்கு கொண்டு போய் ரட்சித்தவளாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா உன்னத பரிசுத்த கோதுமை அப்பத்தின் மாதாவாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்கினிக்குள் வேகாத அழகிய முச்செடியில் தோன்றிய அசிரியரி வாக்கியத்தின் திருமகளாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கிய சிவந்த அக்கினினா கூறுவத்தின் அமல பத்தினியாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோக ஆசைகளை வெறுத்து மேலோக ஆசை கொண்ட வேத சாட்சிகளின் திட தைரியமாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ துர்க்கந்தத்தை ஒழிக்கும் பரிமள கந்தமாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய் குணம் கொண்ட படைகளை சிதறடிக்கும் வாளாயுதமாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத விரோதமாய் படரும் அடர்ந்த கார்மேகங்களை துரத்தி அடிக்கும் திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய திருச்சபையின் அழியாத வஜ்ரத்தூணாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச சாம்ராஜ்யத்தின் வெற்றி துவஜமாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சன்னியாசிகளுக்கும் கன்னியர்களுக்கும் முன்மாதிரியாகும் கற்பலங்காரம் நிறைந்த திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகங்களையும் பரிபாலிக்க நாம் அதிகாரம் உடையோம் என காண்பிக்க சர்வலோக நாயகனை திருக்கரத்தில் ஏந்தி இலங்கும் திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மீட்பராகிய உமது குமாரன் ஞானஸ்தானம் பெற்ற நன்னீர் நிறைந்த யோர்தான் நதியாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி தாய் தந்தையர் செய்த தோஷத்தை நீக்கி அடைப்பட்டிருந்த மோட்ச கபாடத்தை திறந்தருளிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை தூசித்தலையும் பதிதரின் பொல்லாத நாவிற்கு ஆணியாகிய திவ்ய புனித பணிமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்காக பரிந்து பேச
இயேசு பரகதி கொடுக்கும் மரம் நிறைந்த பாவிகளின் அடைக்கலமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலிலும் வனத்திலும் இருந்தும் பக்தர்களுக்கு வலிய தரிசனையாகி அகமகிழ்வோடு உதவி புரியும் ஆபத்திற்கு அபயமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோயாளிகளுக்கு உத்தம ஔஷதமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாடாத திவ்ய மனமுறியும் ரோஜா புஷ்பமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழுக்கண்ணர்களின் அழியாத பாக்கியமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா ஆத்மாக்களின் மகத்துவம் தங்கிய நல்ல ஆலோசனையாகும் திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மவான்களின் விசேஷ தயாளமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் குன்றாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் பொக்கிஷமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவவிலாச சமணசுகளின் மகிமை மிகுந்த அரசியாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேத ராஜாக்களுக்குள் சமாதானத்தை வளர்க்கும் ஐக்கியம் நிறைந்த சக்கரவர்த்தினியாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக சக்கரவர்த்தியின் அமல பத்ராசனமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயை விளக்கும் வல்லபம் வாய்ந்த மகா பண்டிதையாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோக நாயகன் சொன்ன சத்திய வாக்கியத்தின் சாட்சியாக வானமண்டலத்தில் பிரகாசிக்கும் பச்சை வில்லாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்பொன்னை நிகர்த்த பனிமயமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, நீலோற்பவத்தை பழிக்கும் இரு நேத்திரங்களால் எங்களை என்னாலும் கடாசித்து காத்தருளும் காருண்ய தாயாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, உமக்காக வேண்டிக் கொள்ளும். சாதுக்களாகிய சகல புனிதர்களின் சதானந்தமாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை பத்ராசனத்தில் உயிர்விடும் தருணம் உலக ரட்சகராகிய உமது திருக்குமாரனால் எங்களுக்கு கையளிக்கப்பட்ட ஏக அடைக்கல தாயாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரோமை மாநகரில் பத்ரீசர்லப்பருக்கும் அவர் மனைவிக்கும் பிரசன்னமாகிய இஸ்கலின் மலையில் ஒரு தேவாலயம் கட்டும்படி திருவாய் மலர்ந்தருளிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனி பெய்யக்கூடாத உஷ்ண காலத்தில் ஒரே பணியை பெய் வைத்து ஆலயம் கட்ட இடத்தையும் அளவையும் காண்பித்தருளிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த லிபேரிய பாப்பரசருக்கு தரிசனை தந்து அதிசயங்களை செய்தருளிய இஸ்கலின் மலை நாயகியாகிய திவ்ய புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செமரிகிருவியா இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செமரிகிருவியா இயேசுவே, எங்கள் மரணத்தை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செமரிகிருவியா இயேசுவே, எங்கள் தயவுகளை ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வலோக கர்த்தாவும் உலக மீட்பருமாகிய உத்தம இயேசுவே, தேவரீரை மனுஷ சுபாவத்தின்படியே பெருமுன்னும் பெரும்போதும் பெற்றதின் பின்னும் கன்னிமை குன்றாதிருக்க வரம் பெற்ற தேவரீருடைய திருமாதாவின் பாதாள விண்ணங்களை அடைக்கலமாய் தேடிக்கொள்கிற அடியோர் அத்திருமாதாவின் வல்லமையுள்ள மன்றாட்டினால் உலகம், சரீரம், பசாசனம் சத்துருக்களுடைய மாயையாகிய அந்த காரத்துள் அகப்படாமல் தேவரீருடைய பரிசுத்த வரப்பிரசாதமாகிய திருசுடர் பரவிய இறுதிகளோடு இவ்வுலகத்திலே தேவரீருக்கு பணி செய்து சதா காலமும் பேரின்ப வீட்டிலே அத்திரு தாயாரோடும் சகல வானவர்களோடும் தேவரீரை ஸ்தோத்தரித்து வாழ கிருபை புரிந்தருளும் சுவாமி. பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்யபாரம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான புனித பணிமய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைமக்களே, அன்னையின் பெருவிழா இந்த நவநாட்களிலே இன்று 2ஆம் நாள். அன்னையின் அன்பு மானிடராகி நமக்கெல்லாம் எவ்வளவு வல்லமை மிக்கதாகவும் எல்லா நிலைகளிலும் அவருடைய பரிந்துரையும் உடனிருப்பும் நம்மை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்நாளிலே நாம் உயர்வதற்கும் வளர்வதற்கும் அடித்தளமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நாளை நாம் அவருடைய பாதத்திலே தியானிக்க அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்நாள் இந்த திருப்பலியை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தகுதியற்ற நம்முடைய நிலைகளை எண்ணி பார்த்து அவைகளுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் திருப்பாவமே. வானதோட மனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
கடினமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக் கொள்ள நயமுறையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிலும் தாளமும் போலாமே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே, நான் ஒன்றுமில்லை. என் உடலில் எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே, எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நிலையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வரவேண்டும் தூய ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தூய ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். திரு இயேசுவில் பிரியமான அன்புள்ளவர்களே, இந்த நாளில் அன்னையின் அன்பை பற்றி நாம் அனைவரும் சிந்திக்க, தியானிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிற செய்தி, முதல் வாசகத்திலே அன்பு என்பது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், ஏதொரு எதிர்பார்ப்பும் அதற்கு இருக்காது, அதே நேரத்தில் எந்த நிலையிலும் பொறுமை காத்து அது எல்லா சூழலிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும் என்கிற இறை வார்த்தையை பவுலடிகளார் பொருந்திய மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற வாசகமாக இன்று அமைந்தது. சாதாரணமாக அன்பு என்று சொல்லும்போது ஏதொரு கைமாறு கருதாதபடி செய்யக்கூடிய அன்பை தெய்வீக அன்பு அல்லது தூய்மையான அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அன்பு எல்லா விதமான தியாகங்களையும் சந்திக்க தயாராக இருக்கும். அப்பேற்பட்ட நிறைவான முகமலர்ச்சியோடு அன்பு செய்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எந்த ஒரு செயலை அவர்கள் செய்தாலும் அதை முகமலர்ச்சியோடு செய்வார்கள். அவர்கள் முகமலர்ச்சியோடு அதை கொடுப்பார்கள். அதன் நிமித்தம் நம் ஆண்டவர் இயேசு நாம் பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளங்களே, பல நிலைகளிலே அவருடைய அன்பு எத்தகைய என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்ப தந்தையின் அன்பு நமக்கு உணர்த்துகிற பாடம், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆழமானது, அகலமானது, நீளமானது என்பதனுடைய அடையாளமாக நம் ஆண்டவர் இயேசு மத்தியிலே செயல்படுகிறார். ஆகவேத்தான் இன்றைய வாசகங்கள்
அத்தகைய அன்பை மையமாக கொண்டிருந்த போதிலும் அதிலே சிறந்த அன்பாக நமது அன்னையின் அன்பை இன்றைய நாளிலே நாம் தியானிக்க அழைக்கிறோம். ஒரு நிகழ்விலே நாம் பார்க்கிறோம், ஒரு மகனானவன் வாலிப வயது திருமணம் ஆகக்கூடிய தருணத்திலே ஒரு பெண்ணிடத்திலே காதல் கொள்ளுகிற பருவம். அப்பொழுது அந்த மகன் அந்த தாயினிடத்திலே இப்படி கேட்கிறான், அம்மா, நான் எதை கேட்டாலும் நீ தருவாயா என்று கேட்கிறான். அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன் என்பதனால் அந்த தாய் சொல்லுகிறாள், அன்பு மகனே, எனக்கு நீ ஒரே மகன் என்பதனால் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லுகிறான். அப்போது அந்த மகன் உடனடியாக அந்த தாயை பார்த்து கேட்கிறான், உம்முடைய இருதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே அந்த தாய்க்கு அப்படியே உடனே உள்ளமே தூக்கி வாரி போட்டது போல ஒரு நிலை வந்த போதிலும் அதை பொருட்படுத்தாது பொறுமையாக இருந்தவாறு, எதுக்கடா என்று சொல்லி அந்த அம்மா அந்த மகனை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த மகன் இவ்வாறு ஒரு விளக்கம் கொடுக்கிறான், நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். அந்த பெண்ணானவள் என்னிடத்திலே இப்படி கேட்டார், என்னை நீ முழுமையாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டால் நான் ஆம் என்றேன். அப்போது நான் எதை கேட்டாலும் நீ தருவாயா என்று அவள் கேட்டால் நான் தருவேன் என்றேன். அப்போது அவள் கேட்டது, உம்முடைய தாயின் இருதயத்தை எனக்கு கொடு என்று கேட்டாள் அம்மா என்று சொல்லி, அம்மா, அந்த இருதயத்தை கொடுக்க தவறிடாதீங்க அம்மா. உம்முடைய அன்பு மகன் வாக்கு கொடுத்த உம்முடைய அன்பு மகன் வாக்கு மீறுவது, அதை செய்யாமல் போவது உமக்கு நலமா, உமக்கு பிடிக்குமா என்று கேட்டவுடனே அவனுடைய வார்த்தையினுடைய நயங்களை எல்லாம் அந்த தாய் புரிந்து கொண்ட நேரத்திலும் மகன் இப்படி கேட்கிறானே என்கிற ஒரு இடம் அவருடைய உள்ளத்தை ஒருவால் பாய்ந்து அவர் சொல்லுகிறார், ஏதோ என்னுடைய இடது பக்கத்திலே அந்த இருதயம் இருக்கிறது, அதை நீ பிளந்து எடுத்துக்கோ, உனக்காக தான் நான் வாழுகிறேன் என்று சொல்லி அந்த நிலையிலும் அந்த தாய் அவனுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவளாக இருக்கிறார். எப்படியோ நாம் கேட்டது கிடைத்து விட்டது என்று சொல்லி இந்த அன்பு மகன் அவருடைய இருதயத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை நாம் எதையோ சாதித்து விட்டோம் என்று சொல்லி அந்த காதலியை நோக்கி பரபரப்போடு ஓடுகிறான். அவன் ஓடுகிற ஓட்டத்திலே கண்மண் தெரியாதபடி ஓடுகிற போது அவனுடைய கால் தடுமாறி கீழே விடுகிறது. அப்போது அவன் கையிலே உள்ள இருதயம் சொன்னதா, என் அன்பு மகனே, பார்த்து பத்திரமாக போயா, அடிபட்டு விட்டதா என்று சொல்லி அவனுடைய கைகளில் இருந்த தாயின் இருதயம் அழுகையோடு பேசியதாக சொல்லுகிறார். அந்த ஒரு நிகழ்வு அருமையான அன்பு உள்ளவர்களே, இந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இதில் ஒரு உண்மை நாம் பார்க்கிறோம். அப்ப தாயின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி ஒரு அன்பு மகனை பரிசுத்த அன்போடு தாயன்போடு கட்டி அரவணைப்பதாக இருக்கிறது. நாம் எந்த நிலைக்கு சென்றாலும், நாம் எங்கே சென்றாலும் நிழல் போல நம்மோடு தொடரக்கூடியது. அது மட்டுமல்ல, எதையும் வெல்லக்கூடிய சக்தி கொடுப்பது, நாம் நலிவுறும் போது நமக்கு நம்பிக்கை கொடுப்பது, நாம் வலிவுறும் போது நம்முடைய கண்ணீரை துடைப்பது, இந்த உறவுகள் அனைத்திலும் உன்னதமான உறவு நான் என்று சொல்வது, அதே நேரத்தில் உயிரை கொடுத்தேனும் நம்மை மீட்க வல்லது அந்த தாயின் அன்பு. அருமையான அன்புள்ளங்களே, இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய நற்செய்தி பகுதிக்கு நாம் வருகிறோம். அன்னை மரியா எலிசபெத்தை சந்திப்பதற்கு யூதயா மலைநாட்டிலே உள்ள அந்த இடத்திற்கு இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். நாம் பார்க்கிறோம், இனிமை மிகு பாடல் அதிலே படிக்கின்ற போது 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, காதலரே விரைந்து ஓடுக, கலைமான் மறைமான் குட்டியை போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்குள் விரைந்திடுக என்கிற ஒரு வசனம் வரும். இந்த வசனத்தை இந்த வாசகத்திலே நாம் இணைத்து பார்த்தால் முற்றிலும் பொருந்தும். அப்படி என்றால் அன்னை மரியா தந்தை கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை தனக்குள் மட்டும் கொண்டிராதபடி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அன்பை கொடுப்பதற்காக யூதயா மலைநாட்டிலே உள்ள அந்த எலிசபெத் தாயை நோக்கி ஓடுகிறார்கள். அருமையான அன்புள்ளங்களே, உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே
யாருடைய தேவை அல்லது யாருக்கு தேவை என்ற எண்ணம் அவருக்கு உணர்த்தப்படும். அவ்வாறு அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கருதாதபடி அந்த யூதேய மலைநாட்டிலே செல்லுகிறார்கள். அங்கே 6 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய எலிசபெத் தாயை அவரோடு கூட அவரும் அங்கே இருக்கிறார். இங்கே நான் பார்க்கக்கூடிய விஷயம், அருமையான அன்புள்ளங்களே, அவர்கள் இவ்வாறு விரைந்து ஓடுவதற்கான முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்த்தால், ஆண்டவருடைய நற்செய்தி நிமித்தம் அவரை மீட்பதற்காக, இந்த நற்செய்தியை கொடுப்பதற்காக அவர் விரைந்து போகிறார். அது மட்டுமல்ல, அந்த விரைந்து செல்லக்கூடிய இடத்திலே நம்பிக்கை கொடுக்கிற செய்தியையும் அதோடு அவர் உதவி செய்யக்கூடிய இடத்தையும் நாம் பார்க்கிறோம். அவர் உதவி செய்த பிறகு ஒரு மரபு என்ன சொல்லுகிறது, வழிமரபு, உண்மை வாய்ந்த வழிமரபு என்ன சொல்லுகிறது என்றால், திருமுழுக்கு யோவான் பிறந்த பின்னரே அன்னை மரியா வீடு திரும்பினார் என்றும், இன்னொரு வழிமரபு என்ன சொல்லுகிறது என்றால், திருமுழுக்கு யோவான் பிறப்பதற்கு முன்னாடி அவர்கள் வீடு திரும்பினார் மரியா என்று சொல்லி 2 வகையான செய்தி நமக்கு அந்த செய்தியிலே பின்னணியிலே படிக்கின்ற போது அந்த ஒரு தெளிவு வருகிறது. ஆகவே அன்னை மரியாவுடைய அந்த அற்புதமான அன்பு இன்னும் நாம் ஆழமாக சிந்திக்கும் போது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ என்று சொல்லி திருவாசகத்திலே இப்படி ஒரு வரி வரும். கடவுளை பற்றி அழைக்கும் போது இந்த வாசகத்தை சொல்லப்படுகிறது. தால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தாயினுடைய அன்பு என்பது பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ. அப்படி என்றால் அந்த குழந்தை என்பவர் தனக்கு அந்த பால் தேவைப்படுகிறது என்று சொல்லி அழுவதனால் மட்டுமல்ல, அழாமல் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் பால் தேவைப்படுகிறது என்பதை குறிப்பறிந்து அந்த தாய் ஓடி கொடுக்க வேண்டும். ஆகவே நமது அன்னை மரியா குறிப்பறிந்து செயல்படக்கூடிய அன்பு தாய். அதைத்தான் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில இது தேவை என்பதை குறிப்பறிந்து போகிறார். அதே போல அருமையான அன்புள்ளங்களே, காணாவோ திருமணத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்கிற அந்த குறையை அன்னை மரியா உடனடியாக தீர்க்க முயற்சி எடுக்கிறார். அதுதான் உடனடியாக அவர் செய்யக்கூடிய காரியம். சாதாரணமாக மக்கள் நம்ம என்ன செய்வோம், ஒரு குறையை யாரிடமாவது கண்டுவிட்டால் அதை பக்கத்திலே அக்கத்தில் உள்ளவர்களை பார்த்தாயா இந்த காரியம் குறைபடுகிறது, அல்லது இந்த காரியம் செழிப்பாக இல்லை, அல்லது இந்த காரியம் நிறைவாக இல்லை, இது என்ன காரியம் அப்படி என்று அமலப்படுத்தக்கூடிய சமூக மத்தியிலே அன்னை மரியா அந்த குறையை நீக்குவதிலே பல மடங்கு பண்பு கொண்டவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு நிறை உள்ளங்களே, இந்த ஒரு உண்மை நிறை வார்த்தை நமக்கு தியானிப்பதற்கு மிக பொருத்தமாக அமைகிறது. அன்னை மரியாவுடைய அன்பு நாம் பார்க்கிறோம். அந்த தாய் என்கிற அந்த தீபம் சுடர் விடுவதால் தான் அருமையான அன்புள்ளங்களே, இந்த பாசம் என்கிற ஒளி இந்த உலகத்தில் மின்னி நமக்கெல்லாம் இன்னும் வாழ்வு கொடுக்கிறது என்பதை போல நாம் நமது வாழ்விலே பார்க்கக்கூடிய வகையில் அன்னை மரியா பல நிலைகளில் நம்மை பரிந்துரையாலும் அவருடைய ஜபத்தாலும் நம்மை அன்பு செய்கிறார்கள். ஆகவே சிலுவையின் அடியில் நின்ற அந்த பேரன்பு புனித பனவேந்தர் அழகாக சொல்லுகிறார், அன்னை மரியா இந்த மன்னகத்தில் இருக்கும் போது இரக்கமுள்ள தாயாக இருந்தால் அந்த விண்ணகத்திற்கு சென்ற போது பேரிரக்கமுள்ள தாயாக இருக்கிறார் என்று சொல்வார். அதே போல என் நிலையிலும் அன்னையினுடைய அன்பை நாம் மறக்க முடியாது. அந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, யாருடைய குறையையும் பார்த்து நாம் அதை விலகி போவதை விட அல்லது அம்பலப்படுத்துவதை விட அந்த குறையை நாம் உடனடியாக முயற்சி எடுத்து அதை சரி செய்ய முடியுமா என்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது எதையும் எதிர்பாராத அன்பு, கைமாறு கருதாமல் செய்கிற அன்பு, தெய்வீக அன்பு. ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மிகவும் இரக்கமுள்ள தாயே, பணிமய மாதாவே, உம்முடைய பரிசுத்தமான தேவ அன்பு நாங்களும் என்னுடைய வாழ்விலே, குடும்பத்திலே, பணி வாழ்விலே ஒவ்வொருவரும் நாங்கள் கொண்டு அன்பிலே ஏதொரு கட்சி மனப்பான்மை, கபடு, எதிர்மறை, தாய்மகாரம், கோபம், இன்னும் பல வகையான எதிர்மறை கசப்பான காரியங்கள் இல்லாதபடி பரிசுத்தமான அன்பு கொண்டு
முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டதை போல எல்லா நிலைகளிலும் நாங்கள் தாங்கிக் கொள்ளுகிற எதையும் சந்திக்கக்கூடிய வல்லமை தருகிற அன்பாக நீர்தாமே எங்களோடு இருந்து வாசம் செய்யும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்புள்ளவரை, இந்த நாளில் நமது தேவைகளை அன்னை மரியாளுடைய பாதத்திலே பரிந்துரை கேட்டு நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்கும் தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தையும் இறை மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எம் நாட்டு மக்களையும் நாட்டு தலைவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொடிய கொரோனா தொற்று நோயிலிருந்து உம் மக்கள் அனைவரையும் பாதுகாத்து நல்வாழ்வு தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் வடிவே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்புகின்ற லூர்து மாதா அன்பியம், பனிமய மாதா அன்பியம், ஆரோக்கிய மாதா அன்பியம் ஆகிய அனைத்து அன்பிய குடும்பங்களையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவர்களுக்கு உடல் உள்ள நலன்களை தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து இவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அருளை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் விண்ணப்பித்த இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு தயவாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறோம். என் நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாறுபடி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கை நின்று பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து காணிக்க முக்கியற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் இந்த நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிடத்ததா அந்த அன்னையினுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மறுமாண்பை வானதூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி என்னாலும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை கொடி இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு எஃப். அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, என் இறைவா, இந்த நவநாளின் 2ஆம் நாள் சிறப்பிக்கக்கூடிய வகையில் அன்பிய தார் லூர்து மாதா அன்பியம், நிர்மலா நகர் பணிமய மாதா அன்பியம், பணிமய மாதா காலனி, ஆரோக்கிய மாதா அன்பியம், மாதா கோவில் தெரு இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து இறை மக்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். இப்பகுதியில் வாழக்கூடிய அனைத்து குடும்பங்களும் உடல் உள்ள நலத்தோடு வாழவும், அவர்கள் எதிர்நோக்கி செல்லக்கூடிய காரியம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட தயவு புரிந்தருளும். மேலும் இந்நாளிலே திருப்பலி உபயமாக அருள், சேவியர் மேரி, ஜேசுதாஸ், சுகன்யா, பிரசன்னா, விமலன், அன்பு செல்வன் குடும்பத்தினர் குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், அரியலூர் ஜெயபிரகாஷ், ஜெயந்தி உடல்நலம் பெற வேண்டியும், பெரம்பலூர் டெஸ்டோனிஸ் மார்கரெட் மேரி குடும்ப நலனுக்காகவும், மார்கரெட் மேரி அவர்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும், ஹேமிலாபாத் அன்னையின் அருளால் உடல்நலம் பெற்றமைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அன்னையின் ஆசீர்வாதம் அவர் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் உடனிருக்கவும், ஜான் லிண்டா குடும்பத்திலே மாதா செய்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்கு நன்றியாகவும், எதிர்நோக்கி செல்கிற காரியம் அனுகூலமாகவும், நோயலா மேரி, விஜய், அமிர்தராஜ், திவ்ய மோட்சராணி மற்றும் சிறுவன் ரயன் பால் தேவ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றி எழுதலாகவும், பூர்ண உடல் சுகத்திற்காகவும், மேலும் ரெஜினா மேரி, சகாயராணி, ரவீனா, சுரேந்தர் மற்றும் ரொமேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் ஜோசப், மார்டின், ரூபி, ஷெரின், டெவிஸ் குடும்ப நலனுக்காகவும், மேலும் கொரோனா தொற்றில் இருந்து உலக மக்கள் அனைவரும் காப்பாற்ற வேண்டியும் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற தயவு புரிந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, இந்த நாளில் அன்பிய குடும்பத்திலிருந்து உபயம் செய்த ஒவ்வொரு உள்ளங்களும் ஆசீர்வதிக்கப்பட பாதத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்நாளில் முயற்சித்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். உயிர் தடும் எதிர்நோக்கில் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். நீங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர் இவரே. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். இயேசுவில் பிரியமான அன்புள்ளவர்களே, அன்னையின் இந்த பெருவிழா அவனாலில் இன்று 2ஆம் நாள் நமது தந்தை இறைவனின் இரக்கத்தினாலும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையாலும் மிக அற்புதமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார்கள்.
ஆகவே அவர்கள் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே சிறப்பித்த லூர்து மாதா அன்பியம், நிர்மலா நகர் பணிமய மாதா அன்பியம், பணிமய மாதா காலனி, ஆரோக்கிய மாதா அன்பியம், மாதா கோவில் தெரு இறை மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இதே போல நாளைய நாள் நமக்கு நவநாளின் 3ஆம் நாள் புதன்கிழமை. நாளைய நாளை சிறப்பிக்கக்கூடியவர் தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்வி நிறுவனங்கள். இந்த கல்வி நிறுவனத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளிலும் குறிப்பாக பூ சார்ந்த பூக்கள் சார்ந்த உபயம் செய்பவர்கள் அன்னையின் பெருவிழா நன்றி திருப்பலியிலே அவர்களுக்கு அந்த யாரார் உதவிட்டார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லப்பட இருக்கிறது. ஆகவே நேரக்கால சூழலை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளிலும் பொதுவான நன்றி திருப்பலியிலே சொல்லி சிறப்பு நன்றிகள் திருவிழா நாளிலே நன்றி திருப்பலியிலே நாம் சிறப்பு செய்வோம். நாளைய நாளிலே அருமையான அன்புள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலி திருவழிபாட்டை அழகு செய்வதற்கு பூக்கள் மிக முக்கியமானது. ஆகவே அதை சிறப்பிக்கக்கூடியவர்கள், அதிலும் விருப்பம் உள்ளவர்கள், நீங்கள் நமது டோமினிக் இல்ல தலைமை அருள்கண்ணியர் அருள் சகோதரி செலின் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். பங்கு தந்தையாக என்னிடத்திலும் நீங்கள் உதவிடலாம். அதில் சிறப்பிக்கிறவர்கள் தான் மட்டுமல்ல, விருப்பம் உள்ளவர்கள். மாதா எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு செய்திருக்கிறார்கள். அந்த மாதாவினுடைய இடத்திலே அழகு செய்ய என்னால் முடிந்தது என்கிற ஒரு நன்றியோடு நாம் செய்யலாம். ஆகவே வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமாக விருப்பம் இருக்கிறவர்கள், மக்கள் பங்கேற்பு இல்லாதபடி இது அருள் பணியாளர் கால சூழலுக்கு ஏற்றவாறு காணொளி வழியாக இந்த திருப்பலியை மேற்கொள்வதனால் நமக்கு தெரியும், சில நேரங்களிலே மக்கள் பங்கேற்பு இல்லாமல் இருக்கும்போது அதே போல அந்த உபயமும் சில நேரங்களிலே சிறப்பாக அமைய தடையாக இல்லாதபடி அது இன்னும் அழகாக அமைய உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல திருப்பலிக்கு உண்டான பூசை கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். திருப்பலியிலே திருப்பலி அந்த பூசையில் மட்டும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். திருப்பலி கருத்தை எழுத இருப்பவர்கள் நமது கோவில் பணி செய்து வருகிற திரு அருள் அல்லது ஜேசுதாஸ் அவரிடத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு பூசை கருத்துக்களை கொடுக்கலாம். பங்கு தந்தையாகிய என்னிடத்திலும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல இந்த நாட்களிலே மாதா அழகூர அமைய வழக்கமாக இந்த திருவிழா நாட்களிலே மாதாவுக்கு புடவை உபயம் செய்து வந்தவர்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதே போல அந்த மாதாவை அழகு செய்ய அந்த உபயம் பெறுவதற்கு உதவி செய்து வந்தவர்கள் நீங்கள் ஏதொரு பங்கு தந்தை சொன்னால் மட்டுமே என்றெல்லாம் அல்ல, அவர்கள் முழு மனதோடு அவர்களுக்கு அந்த உரிமையும் அந்த பணியும் கொடுக்கப்படுகிறது, உதவிடலாம். அப்படி உதவிடும் போது ஒவ்வொரு நாளிலும் அன்னையை அழகுபடுத்தி காணொலி வழியாக நாம் உலகம் குறிப்பாக பங்கு மற்றும் அனைத்து மக்களுக்கும் அதை நாம் வெளிப்படுத்தலாம். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, இந்நாளில் உதவிட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அனைவரும் ஆயத்தமாவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மன நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பணிமய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.